இன்னொரு கல் இருக்குது. மாண்புமிகு சபாநாயகர் ஐயா அவர்களும் மாண்புமிகு அமைச்சர்கள் வருகை பெறுகின்றன தன்னுடைய பொறுப்புகளால் நிகழ்த்தியிருக்கின்றனர். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் ஐயா அவர்களும் மாண்புமிகு ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஐயா அவர்களும் மீண்டும் அனைவருக்கும் இனிய கூட்டுறவுத்துறையின் சார்பில் இன்றைய தினம் புதிய 20,000 லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடத்திற்கான அடிக்கிறது நிகழ்ச்சியின் துவக்கமாக இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் ஐயா அவர்களை வருக வருக என்று பணிவோடு வரவேற்கிறோம். புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தி ஒன்றியத்தின் சார்பாக மாநில வரலாற்றிலே இன்றைக்கு நிலைத்திருக்கிறார் நம்முடைய மக்கள் முதல்வர் தலைமையான கூட்டுறவு நிறுவனம். அதேபடி காலையில் அந்த பால் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பால் ஒரு நல்ல வாசனை தரும். ஒரு அருமையான கூட்டுறவு நிறுவனம் அனைவரும் நன்றாக தெரியும். புதுச்சேரிக்கு நல்ல மக்களுக்குரிய நல்ல பாலினை வழங்கி வருகின்ற ஒரு நிறுவனம். நிறைய நிறுவனம்லாம் வந்துருக்கு, பால் கொடுக்கறதுக்கு நிறைய நம்ம புதுச்சேரி மக்களுக்கு வழங்குவதற்கு நிறைய இருக்கு. இன்னொரு நாள் யாருக்கு பால் வந்துடுதா அப்படின்னு, பால் பாக்கெட் வந்துடுதா, பால் வந்துடுதா அப்படின்னு தான், பால் வந்துடுதா அப்படின்னு கேட்குறோம். இல்லை உங்களுக்கு நிறைய பால் தான் இருக்குது, கிடைக்குதா, பால் வேண்டியதா அப்படின்னு சொன்னாலும் இல்லை பாண்டிய பால் தான் வேணும், இப்போ சின்ன ஸ்ட்ரைக் இருந்தால் போதும், வரல 5 மணிக்கு வரல 6 மணிக்கு வரல என்ன அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நம்பிக்கை, பாலின் மீது ஒரு நல்ல நம்பிக்கை. இந்த பால்லே நிறுவனம் இப்போ இதனுடைய கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, இது எந்த அளவுக்கு உயர்த்தப்பட வேண்டும், இந்த லாபத்தில் இயக்குவதற்கு நம்ம என்ன முயற்சி எடுக்க வேண்டும், இதெல்லாம் இப்போ நம்முடைய எண்ணத்தில் இருப்பது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று. குஜராத் தேசிய பால்வள இந்த வாரியத்திற்கு நம்முடைய அதிகாரி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்முடைய ஆளு இந்த பால் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கணும். ரொம்ப கீழே போயிட்டு ஏன்னா இது வந்து நம்ம பால் கொடுக்கறது ஒரு சேவையாகவும் எடுத்துக்கலாம், அதிக லாபம் இருக்க முடியாது, சேவையும் எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த நம்முடைய ஆனந்த் அதோட ஒப்பந்தம், அமுல் அந்த நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு ஐஸ்கிரீம் மற்றெல்லாம் எனக்கு கூட ஒரு அந்த நேரத்தில் அந்த ஒப்பந்தம் செய்யும்போது நம்மகிட்ட அமுல்ல இருந்து கேட்குறாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். முதல்ல ஒப்பந்தம் போடும்போது
என்ன கேட்டாங்க. அப்போ இது அமுல் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்களா அப்படின்னு. ஆமாம், நம்மகிட்ட தான் கேட்குறாங்க, நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும், நம்ம ஒரு ஒப்பந்தம் வைத்துக்கொண்டு இந்த ஐஸ்கிரீம்லாம் கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிந்த முதல்ல என்ன பண்ணுவேன்னா, நான் அடிக்கடி இதை பார்ப்பேன், இந்த பாண்டியக்கு வருவேன். அப்போது நெய் தான் நமக்கு முக்கியமாக இருக்கும். நெய், நம்முடைய பாண்டிய நெய் இருக்குது, அந்த நெய் வந்து மற்ற வட மாநிலங்களில் மற்றவங்க நிறைய வாங்கிட்டு போவாங்க. அப்போ சட்டமன்றத்தில் நிறைய கேள்விலாம் கேட்பாங்க. அந்த சமயத்தில் நெய் சம்பவம் நிறைய கேள்விலாம் கேட்பாங்க. நெய் தான் நம்ம கொடுத்துட்டோம், பால் பவுடர் நெய் இதை கொடுத்துட்டோம். இப்போ ஐஸ்கிரீம், நம்முடைய ஐஸ்கிரீம் நம்ம ஆனந்துக்கு போயிட்டு பார்த்தோம், அங்கே எப்படி இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சாக்லேட் சரி போகிறது அது மாதிரிலாம். இப்போ ஒரு நெய் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். இப்போ இது மாதிரி ஐஸ்கிரீம் கேட்குறாங்க, அந்த மற்ற அந்த பிள்ளைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய அளவிற்கு பல பால் சம்மந்த பொருள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கோன் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் கூட பார்க்கணும். பல நிகழ்ச்சிகளில் இது நம்முடைய பாண்டியனுடைய அந்த ஐஸ்கிரீம், அந்த கோன் ஐஸ் இதெல்லாம் தேவை அப்படின்னு விரும்பி கேட்கறத பார்க்குறோம். அப்போ நம்ம மீது நம்பிக்கை இருக்குது, மக்களுக்கு நம்ம மீது பாண்டிய நிறுவனத்தின் மீது அதிக நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் அந்த உற்பத்தி போதுமானதாக இருக்குதா, பால் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நமக்கு 1,20,000 லிட்டர் ஒரு நாளைக்கு தேவை. நம்ம குறித்த உற்பத்தி பார்த்தா ஒரு 60,000 லிட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ முன்ன இருந்தது 80,000 1 லிட்டர் இருந்தது, இப்போ இல்லை. மற்ற மாநிலத்தில் வாங்க, கர்நாடகா வாங்கலாம், தமிழ்நாட்டில் போய் பல ஈரோடு போன்ற இடம்லாம் போய் கேட்குறோம், வாங்குகிறோம். அதை வச்சு நம்ம இது மாதிரி பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். நம்முடைய மாநில சட்டப்பேரவை சொன்னது மாதிரி குடும்பத்துக்கு ஒரு வருவாய் என்பது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த மாடு, கறவை மாடு வளர்த்தல் என்பது ஒரு பெரிய குடும்பத்தை நடத்தக்கூடிய நிலை அமையும். நல்ல அந்த கறவை மாடு வைத்து வளர்ப்பது. ஆனால் இப்போ நமக்கு விவசாய நிலம் இருக்கான விவசாய நிலம் இல்லை, எல்லாம் நகரமயம் தொழிற்சாலைகள் இது வந்துகிட்டே இருக்குது. அப்போது விவசாயம் எல்லாம் குறைஞ்சி போச்சு. ஒரு 10,000 ஹெக்டேர் விவசாயம் தான் அப்போ நமக்கு நிலம் இருக்குது, வேற இல்லை. அப்போ நம்ம கறவை மாடு வளர்ப்ப சொல்லுவோம், விவசாயிகள்லாம் வளங்க, வீட்டில் வளங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு சொல்ல முடியாதுன்னு பார்த்தா இல்லை, விவசாயம் குறைஞ்சி போச்சு இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? நம்முடைய மினி டைரின்னு சொல்லுவாங்கல்ல, கறவை மாடு படித்த பிள்ளைங்கள்லாம் கூட நம்ம படிக்கிறாங்க, நிறைய படிச்சுட்டுலாம் இருக்காங்க. மினி டைரி சொல்லுவாங்க. அவங்களே கூட பால் உற்பத்தி செய்யக்கூடிய அளவில் கறவை மாடுகள் அந்த ஒரு பண்ணை, சிறிய சிறிய பண்ணைகள்லாம் வச்சு வளர்க்கலாம். அதற்கு வங்கிகள் உதவி செய்கின்றது, அரசு உதவி செய்கின்றது, கறவை மாடு வாங்குவதற்கு நிதி உதவி அளிக்கின்றது, தீவனம் கொடுக்கின்றது, மானியம் கொடுக்கின்றது. இது மாதிரி நிறைய கொடுக்குறோம். அப்போ நம்முடைய தேவைக்கு ஏற்ப உற்பத்தியை நாம் புதுச்சேரியில் கொண்டு வர வேண்டும். இதில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். முதல்ல வாங்கி இங்கே படித்து பாலை கொடுக்குறோம் அப்படின்னும்போது அது நமக்கு அதிக லாபம் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அப்போ பால் உற்பத்தியை பெருக்குவதில் நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டும். அப்படி கவனம் செலுத்தினால் நமக்கு தேவையான பால் உற்பத்தியை நாம் இங்கே புதுச்சேரியில் கொண்டு வர முடியும். அதற்கு இளைஞர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். மாடு வச்சு வளர்றது அவ்வளோ சுலபம் இல்லை, சிரமம் தான். சிரமப்பட்டதானே அது கண்டிப்பாக நல்ல உழைப்பு இருந்தால் தான் லாபம் கிடைக்க முடியும். அப்போ சிரமம் தான். ஆனால் இருந்தாலும் நமக்கு படித்து விட்டு நம்ம சும்மா இருக்கிறோம் அப்படி சும்மான்னு சொல்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கு. அது இது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி கறவை மாடு வைத்து அதை பால் பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கொண்டு வரலாம். நிறைய இடத்துல பார்க்கலாம், தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்க்கலாம், சின்ன சின்ன வச்சுருப்பாங்க. இப்போ நகரப்பகுதியில் வரும்போது அது மாதிரி ஒரு 10 மாடு 20 மாடு இது மாதிரி வாங்கி கறவை வளர்க்கும் போது பால் உற்பத்தியும் பிறகு நம்முடைய வருமானமும் பெருக்கிக் கொள்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் இதை நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பாலை பொறுத்தவரை இப்போ நம்முடைய குஜராத் மண்டல ஆனந்த நிறுவனத்தின் பாதிப்பு தலைவர் ஒத்துழைப்போடு நமக்கு ஐஸ்கிரீம் பிளான்ட் போடுறோம். ஒரு 34 கோடி அளவில் போடுறோம். இதில் நம்முடைய அரசுடைய கடன், நீண்ட கடன் இது இருக்குது. ஆனால் அவன் கேட்குற அளவுக்கு நம்ம உற்பத்தி செய்து கொடுக்குறோமா? இப்போ உற்பத்தி செய்து கொடுக்குறோமா? அது நீங்கள் பார்க்கணும். நான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். நீங்கள் நம்ம அவங்களால கேட்குறத கொடுக்க முடியல, அவங்க வேறு எங்கேயாவது இப்போ இந்த பிளான் வேறு ஏதாவது மாற்றி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 7,000 இது நம்ம கேட்குறாங்கன்னு சொன்னால் நம்ம 2,000 3,000 செய்கிறோம். அந்த உற்பத்தி இது அளவு உற்பத்தி செய்ய முடியும் நிலையில் இருந்தால் கூட நம்முடைய ஊழியருடைய ஒத்துழைப்போடு அதை சரியாக நம்ம கொடுக்கறது இல்லை. நைட் ஷிஃப்ட் போட்டு கொடுத்தா கொடுக்கலான்றாங்க, இன்னும் கூட வேலை செய்ய கொடுக்கலான்றாங்க. ஆனால் இல்லை, நீங்கள் லாபம் அதிகமாக இல்லாமல் லாபமே இல்லாமல் போயிட்டுருங்க. கூட்டுறவு சேவையெல்லாம் அழிவதற்கு காரணம், லாபம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம்
இது மாதிரி நம்ம லாபத்தை ஈட்டுவதற்கு ஒரு முயற்சி சரி எப்படி அரசாங்கத்தையே எதிர்பார்க்கறது, அரசாங்கம் மானியம் கொடுக்குமா பணம் கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கறது. அது இல்லாமல் நாம் லாபம் ஈட்ட வேண்டும், நம்முடைய நிறுவனம் லாபத்தில் இயங்க வேண்டும் என்பதில் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது முக்கியமாக இங்கே பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு அது இருக்க வேண்டும். பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு இருக்க வேண்டும். பாதி பேர் வேலை செய்யறது, பாதி பேர் வேலை செய்யறது இல்லை, அவனை மாதிரி இருக்கக்கூடாது. நான் கேள்விப்பட்டது தான், நான் இன்னும் உள்ளே வரல. நான் சரியா நான் இப்போ இந்த வெளியில இருந்து கேள்விப்படுறது, பாதி பேர் வேலை செய்யறது இல்லை, பாதி பேர் தான் இருக்காங்க, பாதி பேர் எங்கே இருக்கானே தெரியலாம் சொல்கிறாங்க. அது ஊழியர்களே சொல்கிறாங்க, பாதி பேர் எங்கே இருக்காங்க தெரியலன்றாங்க. அப்படின்னு எப்படி லாபம் கிடைக்கும் உங்களுக்கு? எப்படி உற்பத்தி பெருக்க முடியும்? உற்பத்தி பெருக்கி நீங்கள் ஐஸ்கிரீம் அவங்களுக்கு கொடுத்தா தான் உங்களுக்கு மறுபடியும் ஆர்டர் கொடுப்பாங்க. இல்லை என்ன பண்ணுவாங்க? வேற யாரும் மாற்றி கொடுப்பாரு. எத்தனை பேர் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த எத்தனை நிறுவனங்கள் மூடப்பட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. நல்லா பாருங்க, எத்தனை நம்முடைய அதாவது ரொம்ப நல்லா இயங்கி வந்தது, எல்லா நிறுவனமும் ரொம்ப நல்லா இயங்கி வந்தது. கூட்டுறவும் சரி, மற்ற டாஸ்கோ பேசிக் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இயங்கி வந்தது. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு? வேலை இல்லை அவங்களுக்குலாம். ஏன்னா வேலை இல்லை, வேலை சரியாக செய்யலை, அதில் கொண்டு வரல. ஊழியர்கள் நிர்வாகம் சொல்லுவாங்க, நிர்வாகம் ஊழியர்கள் சொல்லுவாங்க, மாறி நாமளே சொல்லிக்குவோம். நாமளே சொல்றது என்ன வருது? அது யாருக்கு நஷ்டம்? நிர்வாகத்தில் அதிகாரிக்கு நஷ்டம் இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதிகாரிங்க இருப்பார், போடுவார், அவர் வேற எங்கேயாவது ஒருத்தர் எடுத்துக்குவாங்க, வெளியில மற்ற மாநிலத்துக்கு கூட்டுவாங்க. அந்த அதிகாரிகளுக்கு ஒரு சில நாலேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அறிவுத்திறன் இருக்கு, அந்த தொழில்நுட்பம் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அவங்க ஏதோ போயிடுவாங்க. ஆனால் இங்கே பணியாற்றுகின்ற நமக்கு தான் வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை, சம்பளம் இல்லை. லாபத்தில் கொண்டு வந்தாலும் சம்பளம் நல்லா கொடுக்க முடியும், காலத்தோட கிடைக்கும், அதிக சம்பளம் கொடுக்க முடியும், பணி நிர்ணயம் செய்ய முடியும். இன்னைக்கு எத்தனை கோடி நஷ்டம் சொன்னால் 27 கோடி. இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு கேட்டால் 30 கோடி வந்துருக்குங்கன்னுவாங்க. அப்போ அதாவது நஷ்டத்தில் இயங்கத்தையும் அதிகமாகிறோமே தவிர நஷ்டத்தை குறைச்சி லாபத்தை கொண்டு வந்து சொல்லக்கூடிய அளவில் யார் இருக்கணும்? நீங்க ஊழியர்கள் இருக்கணும், இந்த பணியாற்றுகின்ற ஊழியர்கள் இருக்கணும். அதை அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால ஒரு கசப்பான உண்மை சொல்றேன்னு நினைக்கக்கூடாது. இந்த நல்ல வளர்த்து வச்சிருந்தோம், பெரிய அளவு வளர்த்து வச்சிருந்தோம், ஆனா இன்னைக்கு நஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. லாபத்தில் இயங்க வைக்க முயற்சிகள் எடுக்க வேண்டும், முயற்சிகள் செய்ய வேண்டும், எல்லாம் வேலை செய்யணும். ஒரு இரவு அதாவது நைட் ஷிஃப்ட் போடுவாங்கன்னா நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சா இன்னும் அவங்களுக்கு அமௌண்ட்ல கேட்குற மாதிரி நம்ம இன்னும் கொடுக்க முடியும். அவங்க 7,000 உற்பத்தி 7,000 இருக்கணும், 7,000 கொடுக்க முடியும். கொடுத்தா நமக்கு லாபம் அதிகம். நமக்கு லாபம் அதிகம் வந்து நம்ம நஷ்டத்தை குறைக்க முடியும். பின்னாடி நீங்கள் அந்த லாபத்தின் மூலமாக உங்களுக்கு சம்பளம் பணியாற்றுதான் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது இதை புரிந்து கொண்டு இங்கே பணியாற்றுகின்றவர்கள் பணியாற்ற மற்ற இது மட்டும் இல்லை, கூட்டுறவு நிறுவனங்களில் பணியாற்றுகின்றவர்கள் எல்லாம் அது மாதிரி நினைச்சிட்டு பணியாற்றினாதான் எல்லாம் நிற்க முடியும். ஏன் சாத்திட்டு என்னன்னு கேட்பாங்க. நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்கிறோம், நிமித்த முடியுமான்னு பார்க்குறோம், வளர்க்க முடியுமான்னு பார்க்குறோம். ஏன்னா கீழே போயிட்டு போய் தூக்கி நிறுத்துறது அவ்வளோ சுலபம் கிடையாது. நல்லா இருக்கும்போது உயர்த்திருக்கிறது வேற, கீழே போயிட்ட பிறகு மறுபடியும் நிமித்தம் இருந்தது சிரமம். அதாவது எல்லாம் கூட்டுறவு சங்கத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்கள் பணியாற்றுகிறவங்க எல்லாம் இது ஒரு எண்ணம் இருக்கும், இது நம்ம அரசாங்கத்தில் வந்து போச்சு, நம்ம ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பாருங்க, பேஸ்கோ பேர் ஒன்றும் செய்ய முடியுதா? ஒன்றும் செய்ய முடியல. பல சக்கரை ஆலை, ஸ்பின்னிங் மில்லு, எதாவது செய்ய முடியுதா? செய்ய முடியல. ஆனால் இளைஞர்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வேலையை நாம் சரியாக செய்து நிறுவனங்களை வளர்த்தால்தான் அதன் மூலமாக நமக்கு இன்னும் பல இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க முடியும். கூட்டுறவு அது நிறைய வாய்ப்பு உண்டு. கூட்டுறவு நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கி நம்ம கொடுக்க முடியும், பொதுத்துறை நிறுவனம் கொடுக்க முடியும். ஆனால் எல்லாத்தையும் லாபத்தையும் நிலையை நம்முடைய மனப்பக்கம் ஊழியர்களுக்கு இருக்க வேண்டும். அதிகாரம் அதுக்கேற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும், நிர்வாகத்தை சரியாக கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய என்டிஏ கவர்மெண்ட் அரசு பொறுப்பேற்ற பிறகு நம்ம சொன்னோம் வேலைவாய்ப்பு உருவாக்கி நிறைய கொடுப்போம்னு சொன்னோம். இன்னைக்கு அரசில் உள்ள பணியிடங்கள் நிரப்பிட்டே வரும். ஏறக்குறைய இப்போ 4,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டு இருக்கின்றது. 4,000 பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்கோம் 4 வருஷத்துல. முன்பு வேலை கொடுக்க முடியும், 5 ஆண்டுகளை கொடுக்க முடியுதா? ஒரு ஆளுக்கு ஒரு இளைஞர் கூட வேலை கிடையாது. ஆனால் இன்றைக்கு 4,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 1000 பேருக்கு இந்த 6 மாதத்துக்கு கொடுக்க போகிறோம். 1000 பேருக்கு, அதாவது எல்டிசி ஒரு 300 பேருக்கு எல்டிசி அடுத்த மாதம் தேர்வு இருக்கு. அடுத்த மாதம் தேர்வு எல்டிசி யூடிசி 2 இருக்கு. மற்ற துறைகளில் உள்ள பதவிகள் அத்தனை நிரப்புவதற்கு நடவடிக்கை இப்போ நம்ம அரசு எடுத்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் காலதாமது, வேற ஒன்றும் இல்லை. நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்குது. எல்லாம் அவருடைய தகுதி அடிப்படையில் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்படுவதால், எழுத்து தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்படுவதால் கொஞ்சம் காலதாமதம் ஆகின்றது.
இருந்தாலும் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளாக 1000 பணியிடங்கள் இந்த அரசு நிரப்பும் என்று நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஒரு நல்ல வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கக்கூடிய நிலையில் நம்முடைய கூட்டுறவு நிறுவனங்கள் வளர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய அரசனுடைய ஒரு எண்ணம். அதனால் நீங்கள் நன்றாக பணியாற்றி நம்முடைய பால் நிறுவனத்தை மேலும் மேலும் சிறப்பாக நல்ல நிலையில் லாபத்தில் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு நம்முடைய குஜராத்தில் வருகிற நம்முடைய வாரிய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நிதி அளிக்கிற நீங்கள் அந்த உற்பத்தி கூடத்தை அதிகமாக்கி நீங்கள் எங்களுக்கு உற்பத்தி செய்து கொடுங்க அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை அவர்களுக்கு நம் மீது இருக்கின்றது. அது அதிக லாபத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருடைய வாய்ப்பை நடுவில் விடுகின்றேன்.